வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் ஆத்தூர் வடசென்னிமலை அண்ணாதுரை அரசு கல்லூரியில் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. ஓசூரை சேர்ந்த மாணவி திவ்யதர்ஷினி வயது 17 கல்லூரி விடுதியில் தங்கி முதலாம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தார். கால்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்ற திவ்யதர்ஷினி திடீரென மயங்கி கீழே விழுந்தார். உடனடியாக அவரை மீட்டு காட்டுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அட்மிட் செய்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். உயிரிழந்த மாணவி குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். மேலும் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். கல்லூரி வளாகத்தில் இன்று மாணவி உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கல்லூரி முதல்வர் ரவீந்திரன், பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கண்ணீர் மல்க 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். விளையாடிக் கொண்டிருந்த மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் கல்லூரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திடு 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பறை இசைத்து நீதி கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்குறுதி அவர் சொன்ன அவருக்கே கேட்கவில்லை. அவர் என்ன முதல் சொன்னாரு, எதிர்கட்சி தலைவர்களுக்கு கேட்கவில்லை, ஆளுங்கட்சி ஆளுநர்கள் கேட்கவில்லை. அந்த எதிர்கட்சி தலைவர் இருந்த முதலமைச்சரான அவர் சொன்ன வாக்குறுதி, அவர் சொன்ன செயல் அவருக்கே கேட்கவில்லை. அதுதான் ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய ஒரு நொந்து போக வேண்டிய நிலை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை செயின்ட் ஜோசப் நர்சரி மெட்ரிக் பள்ளிகளில் குடியரசு தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முதல்வர்கள் வள்ளிமயில், ஜீவிதா மாரி, லதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களான முன்னாள் கேப்டன் முருகேசன், அரசு மருத்துவமனை செவிலியர் மாலதி ஆகியோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். குடியரசு தினத்தின் சிறப்புகள் குறித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசினர். தொடர்ந்து மாணவர்கள் பரதநாட்டியம், யோகா, நடனம், பேச்சு ஆகிய போட்டிகளில் பங்கேற்று குதூகலமாக குடியரசு தின விழாவை கொண்டாடினர். விழாவில் பெற்றோர், ஆசிரியர், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ப்ராவிடன்ஸ் கல்லூரி வளாகத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயிற்சி மையம் தொடங்கப்பட்டது. மைக்ரோ லேண்ட் அறக்கட்டளை சார்பில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. 70 கம்ப்யூட்டர்கள், டேட்டா சயின்ஸ் வசதிகள், பயிற்சி மையம் மற்றும் வீடியோ கான்பரன்சிங் ஹால் ஆகியவை இதில் இடம்பெற்றுள்ளன. துவக்க விழாவில் கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். டிஜிட்டல் கற்றல் மாணவர்களின் திறன் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்பிற்கும் உதவும் என பேசினார். நீலகிரி பட்டதாரிகளுக்கு தொழில்நுட்பத் துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்க இலவச பயிற்சி வழங்கப்படும் என மைக்ரோ லேண்ட் அறக்கட்டளை நிர்வாகம் அறிவித்தது. மைக்ரோ லேண்ட் அறக்கட்டளை மேலாண்மை அறங்காவலர் கல்பனாகர், கல்லூரி முதல்வர் ஷீலா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்.